அறுக்கிற ஆழத்தான நம்பி ஓடுற ஆடு, அறுக்கிற ஆழத்தான நம்பி ஓடுகிற ஆடு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் புரியுதா? அறுக்கிற ஆழத்தான நம்பி ஓடுது ஆடு. மனுஷனே இதே நிலைமை. எல்லாரும் கவனமா கேளுங்க. ஒரு மனிதனை உதாரணம் வச்சுக்கிறோம். யாராவது ஒருத்தர் ஒரு ஆட்டுக்குட்டி வளர்ப்பாரு, கெடா குட்டி. அந்த கெடா குட்டி சின்ன குட்டிலேருந்து வளங்களேன். நீங்க திங்கிற முறுக்க கொடுத்தாலும் திங்க, பிஸ்கட்டை திங்க, லாலிபப்பை திங்க, சிக்கனை திங்க, சோத்தை திங்க, மண்டைய கண்டா கூட நக்கம், எல்லா இதுவுமே செய்யும். ஆனா அந்த கெடா குட்டி வளர்ந்து வளர்ந்து பெருசா வந்தா அவன் வளகாப்பு போட்டு மாலையை போட்டு வீட்டில் வைக்க போனேன். அவன் வளர்த்ததே நல்ல பெரிய இடம் வந்தா நல்ல ரேட்டுக்கு போகணும் தானே வளர்க்குறேன். ஆனால் அவனை அந்த கெடா நம்பார். வியாபாரி வருவார். வந்தவனே அந்த கெடாய அந்த வளர்த்தாள் சொல்லுவார், வியாபாரி எவ்வளவு மதியா மதிக்கணும். இந்த கெடாயை முதுகு தொட்டு